ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஜெரால்ட் மஸெல்லா அவரை தான் பார்க்க போகிறோம். அவர் சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவர், விசுவாசத்தில் பலமுள்ளவர். அவருக்கு நிறைய வரங்களை கர்த்தர் கொடுத்துருந்தார். அவர் ஜெபிக்கும் போதே நிறைய ரெவலேஷன், தீர்க்க தரிசன ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. நிறைய ஒரு அந்த தீர்க்க தரிசனம் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பந்தாவும் கிடையாது, எளிமையான உணவு. அதே போல் மக்களுக்கும் எளிமையை கற்றுக் கொடுத்தார். அந்த டாம்பீகம் இல்லாமல் ஒரு நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சீஷத்துவ வாழ்க்கையில் அவர் பண்ணார். அதாவது எல்லாருக்கும் சமைக்க கற்றுக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். சமைக்க கற்றுக் கொடுத்தார், தோட்டம் பார்த்துக்கிறது, தோட்டம் எப்படி அமைக்கிறது, எப்படி இல்லை, இதுதான் அவருடைய ஸ்டைல். இதுலேயே அவர் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்தவராக செயல்பட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல்னா திருவிருந்தை குறித்த ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கை. திருவிருந்து இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க, திருவிருந்து எடுக்கிறவங்க தப்பான வாழ்க்கை வந்துட்டு குடிச்சிட்டு, இல்லை திருவிருந்து எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது, இப்படிப்பட்ட சீப்பஸ்ட் சிகரெட் குடிக்க தப்பாக இருந்துட்டு பொல்லாங்கலேருந்து அப்படியே திருவிருந்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் 3 முறை திருவிருந்து எடுப்பாராம். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, அவருடைய சரீரம், ரத்தம் என்னை மாற்றம், என்னை பலப்படுத்துங்கன்னு நம்பினார், என்னை சுகமாக்கணும் நம்பினார், அது என்னை இன்னும் அவர் கூட நெருங்க வைக்கும் நம்பினார். இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தவறுகள்லாம் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுவார். ஜெபத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளை திருவிருந்தை குறித்த ஒரு தெளிவுள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் திருவிருந்து எடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மஸெல்லா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் அவருடைய வம்சத்திற்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பார்க்க உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருவிருந்தை குறித்த முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அதை குறித்த புரிதல் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.